உங்களுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றியான பாலிசி டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ரீமியம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறதை விட உங்களுக்கு அந்த எக்ஸ்க்ளூஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸ்க்ளூஷன்ஸ் அப்படிங்கிறதுல 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கு. ஒன்று டைம் பவுண்டிங் எக்ஸ்க்ளூஷன்ஸ், இன்னொன்று பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ். ஒரு கேன்சர் ரிலேட்டடாக ஒரு இது வந்திருந்தாலே உங்களுக்கு பாலிசி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது கம்பெனிஸை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். நிறைய பேர் வந்து நான் பாலிசி எடுத்து 1 மந்த் ஆச்சு அப்படின்னா நீங்கள் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு ஃபீவர்னா கூட ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டேட் ஆஃப் ரெக்கார்டில் இருக்கணுமே தவிர. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ரிகார்டிங் ஹெல்த் இன்சூரன்ஸை பத்தி நம்ம பேச போறோம். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல எதெல்லாம் எக்ஸ்க்ளூஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளோ இல்ல நமக்கு சுத்தி இருக்கவங்களோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு கிளைம்ஸ் வந்து அந்த டைம்ல ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னும் போது அவங்களுக்கு அது ஒரு நெக் மொமெண்ட்ல வந்து ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். என்னடா ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கோம் நமக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்மளும் பார்த்திருப்போம். இல்லாட்டி நம்மளுடைய சுத்தி இருக்க நெய்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம கேள்விப்பட்டு இருப்போம். இந்த எக்ஸ்க்ளூஷன்ஸ் வந்து நமக்கு இதெல்லாம் வந்து கவர் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றியான பாலிசி டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ரீமியம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறதை விட உங்களுக்கு அந்த எக்ஸ்க்ளூஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எது கவர் ஆகாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் கவர் ஆகாதுன்ற வேர்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது 2 விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுடைய லைஃப் ஜேர்னி அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அன்சர்டனிட்டியில் போகும்போது கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கிளைம்ஸ் வரும்போது ஹாப்பியாக இருக்கும். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்க்ளூஷன்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா கம்பெனிலையும் இருக்கும். ஆனால் அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகவே முடியாது. ஸோ பிஃபோர் கோயிங் டு த டாபிக் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன்ஸ் நம்மளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அனிதா மோகன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் கண்டினியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கண்டினியூவாக நல்ல நல்ல டாபிக்ஸை பற்றி நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இதில் நம்ம இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பேசும்போது உங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்கனாலும் அதை நம்ம ரிவ்யூ பண்ணி அதில் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ண முடியும். அதே போல் உங்களுக்கு அட்வைஸும் எங்கள் டீம் நாங்கள் கொடுக்க முடியும். இது எல்லாமே நீங்கள் எங்கள் சேனலோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இதோடைய அட்வைஸ் கிடைக்கும். பேக் டு எக்ஸ்க்ளூஷன்ஸ் பத்தியான டாபிக் நம்ம இப்ப போறோம். இந்த எக்ஸ்க்ளூஷன்ஸ் அப்படிங்கிறதுல 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கு. ஒன்னு டைம் பவுண்டிங் எக்ஸ்க்ளூஷன்ஸ், இன்னொன்னு பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ். டைம் பவுண்டிங் அப்படின்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு அதுலயே தெரியும். அதாவது நம்ம ஒரு டைம் வெயிட்டிங் பீரியட் நம்ம பாலிசி எடுத்ததுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் 30 days வெயிட் பண்ணணும். அதே போல சில உங்களுக்கு இல்லஸ் ஆர் சர்ஜரிஸ் ஆர் ட்ரீட்மெண்ட்டுக்கு 1 year வெயிட் பண்ணணும். சில சர்ஜரிஸ்க்கு வந்து 2 years வெயிட் பண்ணணும். இந்த மாதிரியான வெயிட்டிங் பீரியட் தாங்க டைம் பவுண்டிங் நம்ம எக்ஸ்க்ளூஷன் சொல்லுவோம். அண்ட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் இருந்தா சம் கம்பெனிஸ் வெயிட்டிங் பீரியட் 3 years இருக்கு, சில கம்பெனிஸ்ல 4 years இருக்கு. இது எல்லாமே டைம் பவுண்டிங் எக்ஸ்க்ளூஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ். பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் அப்படின்னா நம்ம பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இல்னஸ் இருக்கு அப்படின்னா சம் டிசீசஸ் தே கவர்ட் ஆஃப்டர் 3 years அப்புறம் இல்ல 4 years அப்புறம் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க எந்த கம்பெனி சூஸ் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி. சில இது பாத்தீங்கன்னாக்கா பெர்மனன்ட்டாவே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் என்ன இருக்கோ அதுக்கு கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு நமக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதில் அகெயின் 2 விஷயம் இருக்குது. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்தால் அந்த சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ரீ எக்ஸிஸ்டிங்கை மட்டும் கொடுக்காம மற்ற எல்லா வியாதி அவங்களுக்கு வந்தாலும் அவங்க ஹெல்த் ரிலேட்டடாக மற்ற ஆர்கன்ஸில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் சில கம்பெனி கொடுக்குறாங்க. சில கம்பெனிஸில் ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேன்சர் ரிலேட்டடாக ஒரு இது வந்திருந்தாலே அவங்களுக்கு பாலிசி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது கம்பெனிஸை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். அதை நீங்கள் ஆன்லைனில் சூஸ் பண்ணாமல் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா நீங்கள் ப்ராப்பர் அட்வைசரி மூலயமா நீங்கள் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு கரெக்டாக எஜுகேட் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஹெல்த் இல்னஸ் இருந்தால் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். அனதர் எக்ஸ்க்ளூஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஒரு பாலிசி எடுத்திருக்கோம், ஆனால் எனக்கு ஒரு 20 years பிஃபோர் வந்து எனக்கு வீசிங் இருந்திருக்கு இல்லை ஃபிக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சில பேருக்கு இருந்திருக்கும். ஆனால் அது ஒரு பெரிய விஷயமா அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. இல்லை அதை ஹைட் பண்ணி அவங்க வந்து ஒரு பாலிசி எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பாலிசி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸில் அவங்க வந்து ஒரு கிளைம்க்கு போகிறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன கேட்பாங்கன்னா அவங்க ஒரு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீவருக்கே போயிருக்கட்டுமே, ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கா அப்படின்னா 20 years பிஃபோர் எனக்கு வீசிங் இருக்குது இல்லை ஃபிக்ஸ் வந்ததுன்னு அவங்க இதை டிக்ளேர் பண்ணும்போது ஹாஸ்பிட்டலில் அவங்க டிஸ்சார்ஜ் சம்மரில் எல்லாத்தையும் நோட் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் தட் என்ன ஆகும், அவங்களுக்கு கிளைம் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிடும். இவங்க கேட்பாங்க ஏன் எனக்கு கிளைம்ஸ் வரல, நான் ஃபீவருக்கு தானே போயிருக்கேன், எனக்கு ஃபிக்ஸுக்கும் வீசிங்கும் இப்போ வரலையே, எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பாங்க. பட் த கனெக்ஷன் வந்து நமக்கு என்ன ப்ரீவியஸில்
எது இருந்தாலும் நீங்கள் பாலிசியில் டிக்ளேர் பண்ணலன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு ரைட்ஸ் இருக்குது உங்கள் பாலிசியை கேன்சல் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஸோ உங்களுடைய ஹெல்த் டிக்ளரேஷன் பிறந்ததுலேருந்து எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக அதை வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் டிக்ளரேஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கம்பெனியோடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணுமே தவிர ஸோ நம்ம பாலிசி எடுத்துட்டோம் இமிடியேட்டாக கிடைக்கும் நம்ம இதெல்லாம் மறைச்சிட்டாலும் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் எப்பவுமே நினைக்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறதை நாங்கள் இதை பார்த்துட்ருக்கோம். அதனால் நீங்களும் அந்த மிஸ்டேக்ஸை பண்ணிடாதீங்கன்றதுக்காக தான் நான் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிட்டுருக்கேன். நம்ம பாலிசி எடுக்கும்போது இப்போ நான் டைம் பவுண்டிங் சொன்னேன் இல்லையா, அது வந்து உங்களுக்கு அந்த வெயிட்டிங் பீரியட் பாலிசி எடுத்து ஃபர்ஸ்ட் 30 days அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 30 days ஆக்சிடென்ட் தவிர வேற எந்த இல்னஸ் வந்தாலும் இமிடியேட்டா கவர் பண்ண மாட்டாங்க. இது எப்பவுமே நம்ம நோட் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து நான் பாலிசி எடுத்து 1 month ஆச்சு அப்படின்னா நீங்க 1 monthக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு ஃபீவர்னா கூட ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டேட் ஆஃப் ரெக்கார்ட்ல இருக்கணுமே தவிர அட்மிஷன் வந்து நான் 30 daysக்கு அப்புறம் போடுறேன் 30 daysக்கு முன்னாடியே நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. இதெல்லாம் வந்து நீங்க ஒரு டெக்னிக்கலா பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். செகண்ட் என்னன்னா சில சர்ஜரிஸ் அது வந்து உங்களுக்கு இமிடியேட்டா சர்ஜரின்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மெடிகேஷன்ஸ்ல இருந்து தான் டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. அடுத்த சர்ஜரிஸ்க்குலாம் ரெக்கமெண்டேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்னியா, ஃபிஸ்டுலா, வெரிகோஸ் வெயின், தைராய்டு, ஸ்பைனல் கார்ட் சர்ஜரிஸ், இந்த மாதிரியான கேட்ராக்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இமிடியேட்டா ஒரு சர்ஜரிஸ்க்கு வராது. அதெல்லாம் இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 2 years. அதனால எல்லா கம்பெனிஸும் அந்த வெயிட்டிங் பீரியட் 2 years வச்சிருப்பாங்க. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க கவனிக்கணும். அதாவது பிபி, தைராய்டு இல்லாட்டி ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 3 years வெயிட்டிங் பீரியட்ல உங்களுக்கு அது ரிலேட்டடான ஹாஸ்பிட்டலைஸ் கிடைக்கும். இதே ஒரு எக்ஸ்பர்சனுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு, பிரெயின் ஸ்ட்ரோக் இருக்கு, கேன்சர் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து வேலிட் பண்ணி தான் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பாங்க. அதனால ஆப்ஷன்ஸ் வந்து இங்க நமக்கு ரொம்ப மினிமைஸ் ஆயிடும். எல்லா கம்பெனியுமே அந்த உங்களுக்கான ப்ராடக்ட்ஸை கொடுக்காது. அப்போ நீங்க அந்த டைம்ல தான் நீங்க கேர்ஃபுல்லா எனக்கு எந்த ப்ராடக்ட் கிடைக்கும்னு நீங்க அந்த ப்ரௌச்சர்ஸ் எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு அந்த பாலிசியை நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும்.